இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. எனக்கு தேவை சாரி. அப்போ ஒருத்தன் தாக்குதல் நடத்துறான் அப்படின்னு சொன்னா அவனை பின்னி படல் எடுக்கணுமா இல்ல இங்க சாரி சொல்லிட்டு இருக்கணுமா? எது தைரியம்? எது உண்மையான அரசு? தீவிரவாத தாக்குதல் அப்படின்றதே 100% அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி பண்ணணும்னா அதுக்கு ரஷ்யா மாதிரி, போலந்து மாதிரி, அந்த மாதிரி சில நாடுகள்ல அது இல்லவே இல்லைன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுக்கு உள்ளேயே ட்ரோன்ஸ் எல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டு சோகா ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாரு ஜெலன்ஸ்கி. அதுக்கு ரஷ்யா தரப்புல இருந்து என்ன பதில் வருது? இந்த 25% டாரிஃப் அப்படின்றது இப்போ இந்த 25% பிளஸ் பெனால்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் 1ஆம் தேதின்னு சொன்னார், இப்ப 7ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காரு. சமீபத்தில் ஜப்பானோட ட்ரேட் டீல் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க, யூரோப்பியன் யூனியனோட பண்ணோம்னு சொன்னாங்க, இந்தோனேஷியாவோட பண்ணோம்னாங்க, வியட்நாமோட பண்ணோம்னாங்க. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. வாட் இஸ் அ காமன் திங்? இங்க இப்ப என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேல் ஆகட்டும் இல்ல யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, உடனே போன் பண்ணிடுவாங்க. இவரு டாரிஃப்னு சொன்ன உடனே டாடி அப்படின்னு போன் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்களை குறை சொல்லி நிக்கிறீங்க. அவரு உலகத்தையே ஒரு வரி குதிரை ஆகி நிற்கிறாரு. நீங்க இவங்களை குறை சொல்லி நிற்கிறது நியாயமாப்பா? அந்த F-35 ஆர் B-2 அந்த அளவுக்கு கம்பேரபிள் கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது ஒரு மைனஸ் கிடையாது. அதனுடைய அந்த அப்ஜெக்டிவ், அது டிசைன், இது அப்படின்றது என்டையர்லி டிஃபரண்ட். இப்போ நீங்க சொல்றீங்களே மோடி பயந்துட்டாரா அப்படின்னு, பயப்படுறவங்களா இருந்தா தாங்க முடியாது போயா அப்படின்னு சொன்னா இத போய் எவனாவது பயந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? யாரு பிரசிடென்ட்? திரௌபதி முர்மு அவர்கள் தான் நமது பிரசிடென்ட். பிரசிடென்ட் சொல்றாரு அப்படின்றீங்க, அவர் தான் உங்களுக்கு பிரசிடென்டா? அப்ப பேசாம அங்கேயே போயிருங்க. ஏன் இங்க உட்கார்ந்து நிக்கிறீங்க? இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க என்ன திருப்பி நேருவிய சொல்லி நிக்கிறீங்கன்னா, எல்லாமே அவர் பண்ணதுனால தாங்க நாடு இந்த முன்னேற்றம் அடையாம இருந்தது இத்தனை வருஷம். இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்டா இருக்கக்கூடிய நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். உங்கள்கிட்ட ஆயில் வாங்கின நேரமோ என்னவோ தெரியல, இப்போ ட்ரம்ப் ரொம்ப கோபத்தில் டேரிஃப் போட்டே ஆகும் என்னாலும் சரி அப்படின்னு 25% டேரிஃப் போட்டிருக்காரு. அதை நடைமுறைப்படுத்தி ஆகணுன்ற செயல்பாட்டுக்கும் வந்துட்டாரு. ஆனால் இந்தியா அவர்கள், அதாவது மோடி அவர்கள் இதுக்கு ரிட்டாலியேஷன் பண்ண மாதிரி எதுவுமே தெரியலையே சார். அதாவது ராகுல் சொல்கிற மாதிரி நம்ம மோடி அவர்கள் இந்த 56 இன்ச்சு பயந்துருச்சா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வெளியே வருது. நீங்க ராகுல் காந்தியோடைய பயங்கரமான ஃபேனா? ஆமா சார். அவர் பார்லிமெண்ட் பேசுறதெல்லாம் அவ்வளோ ஃபயரி ஸ்பீச் சார். அதெல்லாம் ரொம்ப புல்லரிக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம். வெரி குட். இப்போ நீங்க வண்டியில போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் அந்த தெருவில் இருக்க நாய் துரத்தின் லொல்லுன்னு கத்தும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். சார் அப்படின்னு கத்தினா அந்த நாய் போயிடும். என்ன சொல்ல வரீங்க இப்ப? இல்ல வண்டியில போகும்போது நான் கேட்கிறேன். அதான் எங்க தலைவர் தப்பா சொல்லி இல்ல சாதாரணமா யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. இவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு நாய் கத்தித்து அப்படின்னு சொன்னாங்க, அப்படின்னு கல் எடுக்கிற மாதிரி பாவலா பண்ணுவோம். அந்த நாய் திரும்பி ஓடி போயிருங்க. அந்த நாயோட சத்தம் அப்படின்றது நிறைய டெசிபிள் இருக்கும் இல்லையா? சரி, இப்ப நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்போ ஒரு பாம்பு அப்படின்னுது, என்ன பண்ணுவீங்க? திரும்ப ரிட்டர்ன் ஓட்டனா? சில பேருக்கு ஓட கூட முடியாது, கை கால்லாம் நடுங்கும் இல்லையா? ரஜினி அந்த மாதிரி அப்படியே உட்காந்துட வேண்டியதான். இப்போ அந்த நாய் கத்துற டெசிபிள் எடுத்துக்கங்க, இந்த பாம்போட அந்த ஹிஸ்ஸிங் சவுண்ட் எடுத்துக்கங்க. இது எங்கேயோ இருக்குது, இது ஒண்ணுமே இல்லை. ஆனா எதுக்கு வேல்யூ அதிகம்? பாம்புக்கு தான் சார். அந்த மாதிரி தான் ரிட்டாலியேஷன் அப்படின்னா பாய்சனஸ் இல்ல சார். பாய்சனஸ் இல்ல. வரேன். ரிட்டாலியேஷன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆய் ஊய் அப்படின்னு உதார் விடுறது கிடையாது. காரியம்தான் முக்கியம், வீரியம் இல்லை. புரியுதுங்களா? சத்தம் போடாம காரியத்தை முடிக்கணும். இப்போ அந்த ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் அப்படின்னு ரஷ்யாவுக்கு உள்ளேயே ட்ரோன்ஸ் எல்லாம் கடத்தி கொண்டு போயிட்டு சோகா ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாரு ஜெலன்ஸ்கி. அதுக்கு ரஷ்ய தரப்புல இருந்து என்ன பதில் வந்தது? இது ஆக்ட் ஆஃப் டெரரிசம், அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லல. பாரு, நான் ஜெலன்ஸ்கி இஸ் a very bad person அப்படின்லாம் எதுவுமே பேசல. ஆனா அதுக்கு அடுத்த நாள் ரிட்டாலியேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க, அதுவும் பண்ணல. ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு போட்டு பொழந்து கட்டின்னுக்கிறாங்க பாருங்க. ஸோ வார்த்தைகள் ஆவுன்றது அது விஷயம் கிடையாது, நீங்க என்ன காரியம் பண்றீங்க இதுதான். அண்ட் இந்த 25% டாரிஃப் அப்படின்றது
ஏற்கனவே 26% சொன்னாருங்க. அது வந்து அதுக்கப்புறம் 60 நாள் 30 நாள் அப்படி இப்படின்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு வந்தார். இப்போ இந்த 25% ப்ளஸ் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் வந்து 1ஆம் தேதின்னு சொன்னவர் இப்போ 7ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காரு. அது நியூஸை பார்த்தீங்க இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ், என்ன ஐஃபோன் இங்கேருந்து தானே போகுது, அப்புறம் அந்த கம்பெனி யாரும் சும்மா இருப்பானா, கேம்பெயின் ஃபண்டிங்லாம் காசு வாங்கிக்கின்னு நான் எங்களுக்கு நீ வரி போடுறியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால எலக்ட்ரானிக்ஸ்க்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மெடிசன், ஏன்னா அமெரிக்காவுடைய ஜெனரிக் மெடிசன்ல வந்து கிட்டத்தட்ட 40 to 47% வந்து இந்தியாவிலே தான் போயிட்டு இருக்குது. அது வந்து விலை குறைந்த மருந்து. இப்போ அதுக்கெல்லாம் நீங்க வரி போட்டீங்கன்னா அங்க இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அந்த யூஎஸை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா மிட் டேர்ம்னு சொல்லுவாங்க, அதுல சுத்தமா ஊத்தின்னு போயிடும். அதனால இது ரெண்டுத்துக்கும் எக்ஸம்ஷன் அப்படின்னு இருக்காரு. ஆனால் இப்போ 7ஆம் தேதின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வந்து அப்படியே ஃபாலோ பண்றாரா இல்லை ரைட்டு 15ஆம் தேதின்னு சொல்றாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஒரு ட்ரேட் டெலிகேஷன் இங்கே வராங்க நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. டெட் எக்கானமி அப்படின்னு சொன்னால், ஏங்க டெட் எக்கானமிங்க, அதை பற்றி நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? அதான் செத்து போச்சு இல்லை? அப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் கொண்டு வந்தால் 25%னா டேய் உயிரே இல்லை அது பேஷண்ட்டுக்கு, அப்புறம் அதுக்கிட்ட போயிட்டு நீ சண்டை போட்டுனுக்கிற, இதுதான் உன் வீரமா அப்படின்லாம் திருப்பி கேட்கணும். அதை விட்டுட்டு பார்த்தீங்களா ட்ரம்ப் சொல்லிட்டாரு இது ஒரு டெட் எக்கானமி, ஆமாம் கரெக்டு அப்படின்னு இங்கே ஒரு தற்கொலை கும்பல் சுற்றி நிற்குதுன்னா நீங்களும் வந்து அதுக்கு ஜாலரா அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டுனுக்கிறீங்க. ஏங்க அந்த தற்கொலைகளுக்கு நான் யாரையும் சொல்லலை, பொதுவில் சொல்கிறேன். தற்கொலைகளுக்கு தான் புத்தி இல்லைன்னா விக்ரம் உங்களை பற்றி நான் எவ்வளோ நினச்சிருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து அறிவில்லாத வடிகட்டின முட்டாளாக பைத்தியக்காரனாக இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. நான் உங்களை தான் சொல்கிறேன், வேற யாரையும் சொல்ல, உங்களை மட்டுமே சொல்கின்றேன், வேற யாரையும் சொல்லலை. ஆனால் அவங்க தான் சார் எதிர்கட்சியாக இருக்காங்க. அவங்க சொல்கிற கூட்டு பிரகாரம் தானே பாஜகவினரே பதிலடி கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதில் என்ன பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஒன்னே ஒன்று கேட்குறேன். சமீபத்தில் ஜப்பானோட ட்ரேட் டீல் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க, யூரோப்பியன் யூனியனோட பண்ணோம்னு சொன்னாங்க, இந்தோனேஷியாவோட பண்ணோம்னாங்க, வியட்நாமோட பண்ணோம்னாங்க. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. வாட் இஸ் அ காமன் திங்? அமெரிக்காலேருந்து வர பொருட்களுக்கெல்லாம் 0% டேக்ஸ். இங்கேருந்து ஜப்பான்லேருந்து போனால் 15%, யூரோப்பியன் யூனியன்லேருந்து போனால் 15%, இந்தோனேஷியாலேருந்து போனால் 19%, வியட்நாம்லேருந்து போனால் 20%. இதுக்கு பேர் தான் ட்ரேட் டீலா? இப்போ இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் அந்த காம்ப்ரிஹென்சிவ் அந்த ட்ரீட்டி சைன் ஆக போகுது. இதெல்லாம் அக்ரிமெண்ட் ஓகே ஆயிடுச்சு. அதில் என்னன்னா அங்கேருந்து வந்தா 0, இங்கேருந்து போனால் 0. நாம வந்து 90% ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு 0 கொடுத்துருக்கோம். அவங்க நம்ம கிட்டேருந்து போகிறதுல 99% ஆஃப் த ப்ராடக்ட்ஸுக்கு 0 கொடுத்துருக்காங்க. இதுதானே ட்ரேட் டீலு? ஏன்னா உனக்கு 15 எனக்கு 0 அப்படின்னா இதுக்கு பேர் ட்ரேட் டீலா? ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் டீலுக்கு ஒத்துக்குனாலுமே ட்ரம்ப்புடைய கண்டிஷன் இதாங்க, நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு 500-600 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 15%, அப்படி இன்வெஸ்ட் பண்ணலைன்னா 19-20%. இதுதான் கணக்கு. 5% தானே எக்ஸ்ட்ரா, இதுக்கு போய் பெருசாக அழட்டிக்கிறீங்க. இதுக்கு என்ன ரிட்டாலியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் டீலுக்கு ஒத்துந்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து அவன் கோழிக்கால்லேருந்து டைனோசார் கால் வரைக்கும் இங்கே கொண்டு வந்து குவிச்சிருப்பான் 0%. அப்புறம் இங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணுறது? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த டேக்ஸ் அப்படியே தாங்க இருக்கும். இதுக்கு 100%-ஆ ரைட்டு, இதுக்கு 80%-ஆ ரைட்டு, அப்படியே தான் இருக்கும். அதுக்கு என்ன அப்போ? ஸோ இங்கே நமக்கு தான் வந்து அட்வான்டேஜ் அதிகம். ரைட்டு, 25% டாரிஃப் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து காம்படிட்டிவாக இருக்காது. அதே சமயத்தில் அங்கே இருக்க கன்சூமருக்கும் இப்போது அமெரிக்காலேருந்து நம்ம கிட்டேருந்து வாங்குறான்னு சொன்னால் அங்கே இல்லைன்றதுனால தானே வாங்குறான். அப்போது இல்லாத பொருளை வாங்கும்போது இதை வேற எங்கேயாவது சர்ச் பண்ணணும். அண்டு இது எங்கெங்கெல்லாம், உதாரணத்துக்கு நம்ம அப்பேரல்ஸ் எடுத்துப்போம், சொக்கா துணி, இது பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, வியட்நாம் இவங்கெல்லாம் காம்படிட்டர்ஸ். அவங்களுக்குமே வந்து 20-19 போட்டு வச்சிருக்காங்கல்ல. அப்போ நமக்கு 25 தானே சொல்கிறாரு. அப்போ அந்த 5% தானே, அந்த 5% நம்ம எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இது புரியாமல் ரிட்டாலியேட் பண்ணணும்னா இது பாருங்க, இங்கே இப்போ என்ன நடக்குதுன்னா இஸ்ரேல் ஆகட்டும் இல்லை வந்து யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து ஃபோன் பண்ணிடுவாங்க. இவர் டாரிஃப்னு சொன்ன உடனே டாடி அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. அதை விட பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்லவா? நோபல் பீஸ் கமிட்டிக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதிட்டு அந்த காப்பியை கொண்டு போயிட்டு அண்ணே இல்லை டேடி இந்தாங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா முகாம்பா குஷி ஆயிடுவார். வாங்க 15 ரைட்டு நான் குறைச்சிடுறேன். ஆனாலும் இன்னும் குறைக்கல, எல்லா நாடுகளுக்கும் மினிமம் 15 போட்டிருக்காரு. இப்போ சமீபத்தில் கனடாவுக்கு 35% அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் பாட்டு இஷ்டத்துக்கு வரி போடுறத தான் போட்டுனுக்கிறாரு.
நீங்க எல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்களை குறை சொல்லி நிற்கிறீங்க. அவர் உலகத்தையே ஒரு வரி குதிரை ஆகி நிற்கிறாரு. நீங்க இவங்களை குறை சொல்லி நிற்கிற நியாயமாப்பா? உன்னை நீங்க மட்டும் யோகியமா அப்படின்னு என்ன கேட்காதீங்க. பார்வையிலேருந்து எனக்கு தெரியுது நீ என்ன கேட்குற அப்படின்னு. சரி சார், பட் ஆனால் நம்ம வந்து இப்போ அதுக்கு ரிட்டாலியேஷனுக்காக F-35 நம்ம வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டோமே சார். இப்போ ரஃபேலு அந்த மாதிரி தேஜஸ்லாம் நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கினால தான் பாகிஸ்தான் நம்மளால் சமாளிக்க முடிஞ்சது. இப்போ F-35 இருந்தால் நம்மளுக்கு பெனிஃபிட் தானே. ஒருவேளை F-35 வாங்காதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? ஆனால் அவங்க வந்து F-35 பாகிஸ்தானுக்கும் கொடுக்குற மாதிரியும் ஒரு விஷயங்கள் வெளியே வருது. எந்த F-35மா? அமெரிக்காவுக்கு இந்த வழி தெரியாம ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்ல வந்து இறங்கி நின்று அதை ஸ்டார்ட் பண்ண முடியாம அப்புறம் நம்ம லோக்கல் மெக்கானிக்லாம் சார் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வீட்டிலலாம் ஒரே பெரிய கும்பலாம் இந்த ஸ்கிராப் டெண்டர் எடுக்கிறவங்கலாம் போயிட்டு அண்ணே நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுங்கண்ணே நாங்கள் இந்த ஸ்கிராப் எடுத்துக்கிறோன்னே அப்படின்லாம் போய் கேட்டுருந்தாங்கன்னு சொன்னாங்களே. அந்த F-35 சமீபத்தில் வந்து லேண்ட் ஆகும்போது அப்படியே டபக்குன்னு கீழே விழுந்து வெடிச்சு செதறின அந்த F-35 எந்த F-35 சொல்றீங்க நீங்க? இல்லைன்னா F-35 ஒன்று வித்துட்டு இரும்பு கோட்டை முரட்டு சிங்கத்துல வரா மாதிரி துப்பாக்கி குத்துருவாங்க ஆனா குண்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வாங்கலாம். அந்த F-35 இந்த F-35 நீங்க வாங்கி வச்சுக்கலாம். டெய்லி வந்து அங்க அமெரிக்கன் நெட்வொர்க்ல இது ஜாயின் பண்ணிட்டு அந்த கோடு அப்டேட் பண்ணணும். அங்கே பர்மிஷன் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அதை ஆப்ரேட் பண்ண முடியாது. சும்மா நம்ம அந்த டெஸ்கில் ஒரு ஏரோப்ளைனை வச்சு விளையாடிட்டு போமே அந்த மாதிரி வச்சுட்டு இருக்க F-35 அதை சொல்கிறீங்களா? அது இருந்து என்ன இல்லாமல் என்ன? இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லணுமா? அடுத்தது நீங்கள் இதை ரிட்டாலியேஷன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏய் அவன் சரகு என்ன லட்சணம் அப்படின்னு ட்ரிவாண்ட்ரத்தில் இத்தனை நாள் அந்த வெயில் மழையில் நின்று இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த குப்பையை நாங்கள் வாங்கணுமா? பட் ஆரம்பத்தில் எதுக்கு சார் நம்ம ஒத்துக்கிட்ட வாங்குறோம் அப்படின்ற மாதிரி வாங்குறோம். நம்ம ஒத்துக்கலையே, நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படிதான் சொன்னமே தவிர வாங்கணும்லாம் ஒத்துக்கல. அவங்க சொன்னாங்க வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க அப்படின்னாங்க. அப்படியா ரைட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருந்தோம். ட்ரிவாண்ட்ரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நின்றுருந்தது. அதை பார்த்துக்கினே இருந்தோம் நம்ம. அவங்க வந்துட்டு இல்லைங்க இதை ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் பெரிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் எடுத்துன்னு வந்து அதில் அப்படியே கொத்தா அள்ளின்னு போகலாமான்னு பார்க்குறோம் அப்படின்னாங்க. என்னங்கடா லேட்டஸ்ட்ன்றீங்க, இத்தனை 120 மில்லியன் சொல்கிறீங்க, ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடியலையா அவங்களால? இல்லை பேட்ரி போயிருக்குதா பாரு. நம்ம லோக்கலில் பேட்ரி தான் வாங்கினா உடனே நம்ம ஆளுங்க சொன்னாங்க அண்ணே பேட்ரிலாம் வேணாண்ணே, அந்த டேஷ்போர்டு இது இல்லைண்ணே, அந்த இது அங்கே போயிட்டு அப்படி நம்ம சினிமாலாம் பார்க்குற மாதிரி அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு அந்த 2 ஒயர் எடுத்து அப்படி பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்னு. இந்த F-35 அப்படின்னு கேட்காத குறை தான். ஸோ இது ரிட்டாலியேஷன் கிடையாது. அடுத்தது பாகிஸ்தானுக்கு ஒருவேளை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பிச்சை எடுத்து நிற்கிறவங்க ரைட்டு, இதையும் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டோம், தப்பு இல்லை. இங்கே ஒரு மாதம் இருக்கும்போது அது லட்சணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது அவங்க வாங்குறாங்கன்னா சந்தோஷப்படணும். அங்கே ரஷ்யாவில் வந்து அந்த சுகோய் 57 5th ஜென்ரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர். அதனுடைய ஸ்டெல்த் அப்படின்றது வந்து அந்த F-35 ஆர் B-2 அந்த அளவுக்கு கம்பேரபிள் கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு மைனஸ் கிடையாது. அதனுடைய அந்த அப்ஜெக்டிவ், அது டிசைன் இது அப்படின்றது என்டையர்லி டிஃபரெண்ட். அது ஸோ அதனுடைய நோக்கம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு இருக்குமோ அதை அட்டகாசமாக பண்ணணும் சுகோய் 57. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியும் கொடுத்துட்றேன்றாங்க. முதல்ல இவ்வளோ பீஸ் வாங்கிக்காங்க, அதுக்கப்புறம் நீங்களே வந்து அதை தயாரிச்சுக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே மோடி பயந்துட்டாரா அப்படின்னு, பயப்படுறவங்களா இருந்தால் உடனே ஒரு லெட்டர் ரெக்கமெண்டேஷன் நோபல் பீஸ் கமிட்டி நான் கூட அமைச்சிருக்கேன், அது தெரியுமா? ஆமாம், அது மாதிரி அண்ணனுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ஆள் எங்கேயும் சண்டை மூட்டி விடாமல் இருப்பான், அதுக்கப்புறமா அது உலகத்தில் அமைதி வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு சரிங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு 10 F-35 கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா பயந்துட்டார்னு சொல்லலாம். எனக்கு ஆக்சுவலாக இது வந்து ப்ளூம்பர்கில் வந்த நியூஸ்ன்னு சொல்கிறாங்க, அது கன்ஃபார்ம்டாக தெரியல. அப்படி இருக்குச்சு வாங்க முடியாது போயா அப்படின்னு சொன்னால் இதை போய் எவனாவது பயந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்கிறவன் தான் முட்டாள். நான் விக்ரம் உங்களை மட்டும் தான் சொல்றேன், ஆமா வேற யாரையும் சொல்லலை. நீங்க தான் முட்டாள், நீங்க தான் மதிக்கெட்டவர், நீங்க தான் வந்து ஜமக்காலத்துல வடிகட்டின முட்டாள்னு என்னவெல்லாம் சொல்லிட்டு போகலாம், எல்லாம் உங்களை தான், வேற யாரையும் இல்லை. ஓகே சார். சார் இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் அங்கே என்ன இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக பேசினாலுமே அங்கே பாருங்க ட்ரம்ப் சொல்லிட்டாரு, அங்கே பாருங்க ட்ரம்ப் சொல்லிட்டாரு, நீங்கள் பதில் சொல்லுங்க, நீங்கள் பதில் சொல்லுங்க. பாராளுமன்றத்துல எல்லா பக்கமும் அந்த கேள்வியை வைக்கிறாங்களே சார், எதற்காக சார் அது? அப்படி ஒபாமா அவர்கள் வந்து காங்கிரஸ் தலைவர்களை பற்றி என்ன சொன்னார் அப்படின்றத பற்றி பேசுவோமா?
நிக்சன் கிசிஞ்சர் காலத்துல வந்து நமது இந்திய பிரதமரை பத்தி அவங்க என்னென்னலாம் பேசினாங்க அப்படின்றது டீக்ளாசிஃபைடு ஃபைல்ஸ்ல வந்திருக்கு. அதை பத்தி பேசுவோமா? இதை பத்தி பேசணும். திருப்பி திருப்பி ட்ரம்ப் சொல்லிட்டாரு, அதுவும் பிரசிடென்ட் சொல்லிட்டாரு அப்படின்றாரு. யாரு உனக்கு பிரசிடென்ட்? திரௌபதி முர்மு அவர்கள் தான் நமது பிரசிடென்ட். பிரசிடென்ட் சொல்றாரு அப்படின்றீங்க, அவர் தான் அவங்களுக்கு பிரசிடென்ட்டா? அப்ப பேசாம அங்கேயே போயிருங்க, ஏன் இங்க வந்து உட்காந்து நிற்கிறீங்க? என்ன பேச்சு இது? பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படி சொல்லணும், இல்ல பொட்டஸ் அப்படின்னாவது சொல்லணும். அதை விட்டுட்டு பிரசிடென்ட் சொல்லிட்டாருன்னா அவங்க சொல்றது தான் உங்களுக்கு வந்து பெருசா? அவர் இன்னும் நிறைய சொல்லிக்கிறார். எல்லாத்தையும் நான் சொல்லவா? அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ்லாம் என்ன சொன்னாரு அப்படின்னா, அதுவும் காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் பிரதமர்களை பத்தி என்ன சொன்னாரு அன்னைக்கு எடுத்து காமிக்கிறாங்க. நிக்சனுக்கு லெட்டர் எழுதுறாங்க, எப்படியாவது சண்டையை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து வீரமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க? சரண்டர் ஆனது யாரு? 98,000 படை வீரர்கள், பாகிஸ்தானோட படை வீரர்கள் சரண்டர் ஆனாங்க, நம்ம கையில வச்சுன்னு இருக்கிறோம். அந்த நேரத்தில் நம்மளுடைய 53 பேர் அங்க இருந்ததா சொல்றாங்க. அவங்கள திருப்பி கொண்டு வரதை பத்தி எதை பத்தியுமே பேச்சுவார்த்தை நடத்தல. பாகிஸ்தானுக்கு போயிட்டு காஷ்மீர் அதை விட்டு வெளில போங்க, அப்பதான் இந்த 98,000 பேர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்ல தெரியல. அத்தனை பேரையும் திருப்பி அமுச்சு விட்டு ஒன்னும் இல்லாம ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு வந்து நின்றாங்க. நீங்க அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஆனால் இப்போ எதுக்கு எடுத்தாலுமே வந்து நேரு மட்டும் இல்லைனா இந்தியா என்ன வேற லெவல் ஆயிருந்திருக்கும். நேரு மட்டும் இப்படி பண்ணாமல் இருந்தால் பிஓகே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும். இதே மாதிரி நேரு பற்றியே வந்து கிரிட்டிசைஸ் வைக்கிறாங்களே சார் பார்லிமெண்ட்டில். ஏதாவது பிஜேபி பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா உடனே நேரு இப்படி பண்ணிட்டாரு, இந்திரா காந்தி இப்படி பண்ணிட்டாங்க, அடுத்தது வந்து மன்மோகன் சிங் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க காலத்தில் அப்படி பண்ணியிருந்தாலுமே இப்போ நாம் சரி செய்ய வேண்டியதான் சார் நம்மளோட ஒர்க்காக இருக்குது. ஏன் கனிமொழி அவர்கள் சொல்லும்போது கூட வந்து காங்கிரஸ்காரங்க நேரு பேர் ஞாபகத்தில் வச்சிருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் அதிகமாக ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க, நிறைய படிச்சிருக்கீங்கன்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்களே சார். எக்ஸலன்ட் கொஸ்டின். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஏங்க இன்னும் அந்த ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், ஆமாம் நீங்கள் உடனே அவரை நினச்சிக்காதீங்க அப்படின்னு கேட்டால் அது நிதி நிலைமை சரியாக இல்லை. உடனே என்ன பண்ணுவாங்க, எந்த ஆட்சி வந்தாலும் முந்தின ஆட்சி வந்து கஜானாவை காலியாக வைத்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தில் வந்து 67க்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடுவில் சில காலம் கவர்னர் ஆட்சி தவிர மீதி எல்லாமே வந்து திமுக அதிமுக இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி நடத்தி வருகின்றன. இவங்க அவங்கள சொல்லுவாங்க, அவங்க எங்களை சொல்லுவாங்க, திருப்பி திருப்பி இதையே சொல்லி நிற்கிறாங்களே தவிர என்ன பண்ணீங்க நீங்க? அடுத்தது மறுபடியும் வேற வழியில் கிரிக்கெட்டுக்கு தான் வந்தானோ. முதல்ல இறங்கின 4 பேட்ஸ்மேன் சொதப்பிட்டு ரொம்ப சீப்பாக அவுட் ஆகிட்டு போயிட்டு டெய்லண்டர்ஸ் வந்து நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா இட் வில் டேக் டைம். ஒத்துக்கிறீங்களா? ஆர் ஈவன் நீங்க டெய்லண்டர்ஸை விடுங்க, அந்த ஃபர்ஸ்ட் 2 பேட்ஸ்மேனில் ஒருத்தர் அவுட் ஆகிட்டாரு, முதல்ல இறங்கினவர் மட்டும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காரு, வரவங்கெல்லாம் அவுட் ஆகிட்டு இருக்காங்க, ஸ்கோர் அதிகமாக இருக்கு அப்படின்னும் போது கடைசியில் தோனி மாதிரியே வந்து இறங்கினாலும் டஃப் ஜாப். அதை ஒத்துக்கிறீங்களா? இப்போ இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான அந்த சிந்து நதி ஒப்பந்தம் படித்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். வழக்கமாக அந்த அணைகள் அப்படின்னும் போது பீரியாடிக்கலாக தூர் வாரணுங்க. ஏன்னா தண்ணி வந்து அந்த அணையில் அப்படி நிற்குது இல்லையா, அப்போ அந்த மண்ணோடு சேர்ந்து நிற்கும். அந்த டீசில்ட்டிங்னு சொல்லுவாங்க. அதை பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த அணையோடைய முழு கொள்ளளவை நம்ம இது பண்ண முடியும். அந்த அக்ரிமெண்ட்ல டீசில்ட்டிங் அந்த தூர் வாரணும்னா பாகிஸ்தானோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம தூர் வாரக்கூடாது அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குதுங்க. பாகிஸ்தான்காரன் பார்த்தான், அவன் என்ன பண்ணிட்டான், நீங்கள் தண்ணி தேக்கி வச்சா தானே பிரச்சனை, நீங்கள் தேக்க முடியாமல் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீசில்ட்டிங்க்கு அவன் பர்மிஷனே கொடுக்க மாட்டான். ஸோ என்ன ஆகிப்போச்சு, அங்கே சேரு தான் மண்டி கிடக்குது. அப்போ அங்கே மேலே கொஞ்சோண்டு தான் வந்து தண்ணி சேர்த்து வைக்க முடியும், மீதி தண்ணியெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடும். அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இத்தனை நாளா நம்ம நாட்டை வந்து இப்போதானே நம்ம அதை வந்து நிறுத்தி வச்சிருக்கோம். அப்ப இத்தனை வருஷமா நம்மளை ஏமாளி ஆக்கினதுக்கு காரணம் யாரு? நேரு. சரியா? அடுத்தது என்னது, ஹேவிங் நோ டிஃபென்ஸ் இஸ் ஆல்சோ சம்திங் ஏதோ ஒன்று சொன்னார், எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எனக்கு மறந்து போச்சு. பார்டர்ல ஏங்க வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான ஃபெசிலிட்டியும் இல்லை, எதுவுமே இல்லை சீனா பார்டர்ல அப்படின்னும் போது, அப்போ ஏகே ஆண்டனி அவர்கள் பார்லிமெண்ட்ல சொன்னது அது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு. எப்படி சீனாக்காரனுக்கு பயந்துக்கினே இருக்கணுமா? அப்போ சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து எத்தனை வருஷம் வந்து ஒண்ணுமே பண்ணாம இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் வந்து 5 வருஷம் 10 வருஷ காலத்துல பண்ண முடியுமானா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 50-60 வருஷம் பேக்லாக வந்து நீங்க 2 வருஷத்துல 10 வருஷத்துல முடிச்சிடணும் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஏராளமான தேவைகள் இருக்கின்றன, ஏராளமான செக்டாருக்கு நம்ம ஃபண்ட் அலோகேட் பண்ணணும்.
அது போக டிஃபென்ஸுக்கு பண்ணணும். ஒரேடியா நம்ம டிஃபென்ஸுக்கு வந்து பட்ஜெட்டை ஏற்றவும் முடியாது. ஸோ இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸுக்குள்ள நம்ம வந்து பார்டர்ல ரோட்ஸை கொண்டு வரணும், ஏர் ஸ்ட்ரிப் கொண்டு வரணும், அங்கே ட்ரூப்ஸை மூவ் பண்ணணும். இவ்வளோலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்க வந்து என்ன திருப்பி நேருவியை சொல்லி நிற்கிறீங்கன்னா, எல்லாமே அவர் பண்ணதுனால தாங்க நாடு இந்த முன்னேற்றம் அடையாமல் இருந்தது இத்தனை வருஷமா. எல்லாத்துக்கும் லைசன்ஸ். நீங்க அந்த பழைய சினிமா ஒன்று எடுத்து பாருங்க, விசு அவர்களுடைய படம்னு நினைக்கிறேன். ஹார்லிக்ஸ் இருக்குல்ல, அது பிளாக்ல வாங்கி வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் அதை கேட்டா ஆச்சரியமா இருக்கு, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு. இன்னைக்கு கடையில போய் பார்த்தீங்கன்னா விதமா வச்சிருக்காங்க. எவ்வளவு வேணும்னாலும், சார் ஒரு லாரி வேணுமா சார், நான் கொண்டு வந்து இறக்குறேன் அப்படின்னு எத்தனையோ பானங்கள், ஊட்டச்சத்து அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா பிளாக்ல வாங்குற அளவுக்கு இருந்தது. ஏன்? லைசன்ஸ். இவ்வளவுதான் தயாரிக்கணும்னா ஸ்கூட்டருக்கு எத்தனை வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் நீங்க வண்டி வேணும்னா போய் அப்படி எட்டி பார்த்தீங்கன்னாலே, வாங்க சார், காசு இல்லையா, ₹1 மட்டும் கொடுங்க சார், இல்ல அது கூட என் பாக்கெட்ல இருந்து கொடுக்குறேன் சார், எடுத்துட்டு போங்க சார் அப்படின்றாங்க. ஸ்கூட்டருக்கு புக் பண்ணிட்டு 7 வருஷம் 8 வருஷம் வெயிட் பண்ணதெல்லாம் இருக்கு. மாருதி காரே அப்படிதானே இருந்தது, யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன? இப்ப சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து தொழில் புரட்சியை கொண்டு வந்தவர். எப்படிங்க எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு இருக்கிறது பேர் தொழில் புரட்சியா? எனக்கு சுத்தமா புரியல. இப்போ வெண்மை புரட்சின்னு சொல்றோம், அது வந்து நீல புரட்சி. வெண்மை புரட்சி வந்து பாலுக்கு, இந்த நீல புரட்சி வந்து அந்த கடல்சார் அந்த மீன் பொருட்கள், பசுமை புரட்சி வந்து விவசாய பொருட்கள். அப்போ ஒரு புரட்சி அப்படின்னு சொன்னா அப்போ அதுல இருந்து வர பொருட்கள் வந்து ஏராளமா உற்பத்தி ஆகணும், தங்கு தடையாமல் கிடைக்க வேண்டும். அதுதானங்க. அப்போ அந்த உணவுப் பொருள் தேவைக்கு பசுமை புரட்சி கொண்டு வந்தோம், பாலுக்கு வெண்மை புரட்சி கொண்டு வந்தோம். இன்னைக்கு வந்து பாலுக்கோ நமக்கு சோத்துக்கோ தட்டுப்பாடு கிடையாதுங்க. அப்போ தொழிற் புரட்சின்னு வந்தாச்சுன்னா அப்போ அந்த தொழிற்சாலையிலேருந்து வர ப்ராடக்ட் எல்லாம் தங்கு தடையில்லாமல் கிடைக்கணுமா வேணாமா? ஆனால் லைசன்ஸை வச்சுக்கின்னு நீங்கள் 5 வருஷம் 6 வருஷம் பிளாக்ல விற்கிறது இப்படின்லாம் இருந்தால் அதை எப்படிங்க தொழிற் புரட்சின்னு சொல்ல முடியும்? இப்படித்தான் எல்லாம் போட்டு உருட்டிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா. அதையெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். சொல்ல போனா நரசிம்மராவ் அவர்கள் காலத்துல வந்து மன்மோகன் சிங்னு சொல்லுவாங்க, இல்ல ஏஎன் வர்மா, அமர்நாத் வர்மா, அவர் தான் வந்து இந்த புதிய பொருளாதாரம், தாராளமயமான பொருளாதாரம், இதுக்கெல்லாம் ஆர்கிடெக்ட் அப்படின்னா அவர் தான். அவரோட இருந்த காலத்தில் நான் பிளானிங் கமிஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். வந்து அற்புதமான மனுஷன். பட் அவருக்கு அந்த கிரெடிட் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாம் உடனே மன்மோகன் சிங், அவர் வெறும் ஃபினான்ஸ் மினிஸ்டர். சொல்லப்போனால் இந்திரா காந்தி அவர்கள்கிட்டையும் வந்து ஃபினான்ஸில் ஏதோ அட்வைசராகவோ என்னவோ இருந்தார் மன்மோகன் சிங் அவர்கள். அப்போ நாடு வந்து பொருளாதாரத்தில் அதுவும் 71 வாருக்கு அப்புறம் நாசமாக போயிருந்ததுங்க. அதெல்லாமும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்த விஷயங்கள் தான். அண்ட் பிரைம் மினிஸ்டர் அவர் ஒரு டிசிஷன் எடுத்தார், ஆர்கிடெக்டா இவர் இருந்தார், எல்லாம் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதை எக்ஸிக்யூட் பண்ணார், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். உடனே எல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது. இப்போ ரஷ்யாலேயே வந்து அந்த சோவியத் ரஷ்யான்னு எத்தனையோ ஆண்டுகள் இருந்தது. நிறைய தவறான தகவல்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரையாரிட்டிஸ் எதுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி இருந்து அதுக்கப்புறம் அந்த சோவியத் ரஷ்யா உடைந்து ரஷ்யன் ஃபெடரேஷனாக மாறி நிறைய நாடுகள், சின்ன சின்ன நாடுகள், தனித்தனி நாடுகளாக போயிட்டு அந்த சிஸ்டத்தை மறுபடியும் ரிவைவ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு புட்டின் அவர்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ரஷ்யா அப்படின்றது வந்து சொல்லப்போனால் ஒன் ஆஃப் த சூப்பர் பவர்ஸாக இருந்த நாடு அது, இல்லையா? அண்ட் ஏராளமான நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கு. அவங்க வந்து உணவுப் பொருட்களுக்கோ இல்லை வந்து பெட்ரோலுக்கோ கேஸுக்கோ இதுக்கெல்லாம் முக்கியமாக எங்கேயும் வெளில போக வேண்டிய அவசியமே கிடையாது. இன் அபண்டன்ஸ் எல்லாருக்கும் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க நாட்டில் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அத்தனை வருஷம் தேவைப்பட்டது. நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா நேச்சுரல் ரிசோர்சஸ், முக்கியமாக ஆயில் வந்து இன்னைக்கும் 80% நம்ம தேவைகள் வந்து நம்ம இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு யோசிச்சு பாருங்க. அண்டு இவ்வளோ மக்கள் தொகை இருக்க நாட்டில் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கத்தான் செய்யுங்க. இதுனா நூடுல்ஸ் நினச்சிங்களா 2 நிமிஷத்தில் போட்டு கொடுக்கறதுக்கு? வடை பாயசத்தோட சோறு வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணித்தான் ஆகணும். அதனால நேரு சொன்னாங்க, ஆமாங்க, பண்ண தப்பெல்லாம் சொல்லி காமிக்க தான் செய்வாங்க. நீங்க வந்து இவ்வளோ தூரம் முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கோம், அதையே உங்களுக்கால பொறுக்க முடியல, நீங்க இது மாதிரி பேசுறீங்க அப்படின்னா நாங்கள் அதை சொல்லத்தான் செய்வோம். சொன்னது உண்மையா பொய்யா அதை மட்டும் கேளுங்க. திருப்பி அவரை சொல்றீங்கன்னா எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி சரி பண்ணிட்டு இருக்கங்க. எதை சரி பண்ணல சொல்லுங்க? எல்லாத்தையும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், கடைசி ஒரு கொஸ்டின் சார். அதாவது பார்லிமெண்ட்டில் பேசும்போது எங்கள் தலைவரை பார்த்து தெரிஞ்சுங்க, அதாவது மும்பை அட்டாக்கும் போது வெளியே வந்து மக்களிடையே என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் இங்கே பகல்காம் நடந்ததில் வந்து இவங்க எதுவுமே பண்ணவே கிடையாது, எதுவுமே சொல்லவே கிடையாது. எல்லாம் காத்திருந்து ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று நடத்தினாங்க. அதுலேயுமே நிறைய கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களே சார். ஸோ மோடி அவர்கள் வெளியே வந்து மன்னிப்பு கேட்காத ஒரு பிரச்சனையாது. அதாவது மும்பை தாக்குதலுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டார்னு சொல்றீங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? எனக்கு தேவை சாரி இல்லை. இன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லியிருக்கார், நிதி வேண்டாம் நீதி வேண்டும்னு கேட்டிருக்காரு. அப்போ ஒருத்தன் தாக்குதல் நடத்துறான் அப்படின்னு சொன்னா அவனை வந்து பின்னி படல் எடுக்கணுமா, இல்லை இங்க வந்து சாரி சொல்லிட்டு இருக்கணுமா? எது தைரியம்? எது உண்மையான அரசு? இனிமே இந்த மாதிரி நடத்தினியானா இதை விட அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு சரியான பாடம் கற்றுக் கொடுத்துருக்கோம் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அப்படி அப்படின்னு நிறைய பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தடவையும் அது கொஞ்சம் அதிகரித்து கொண்டே போகின்றது. புரியுதுங்களா? நம்மளுடைய அடி அப்படின்றது முதல்ல வந்து அப்படியே காது திருகுவோம், அப்புறம் வந்து தலையில குட்டுவோம், அதுக்கப்புறம் புலேர்னு ஒரு அறை விடுவோம், அதுக்கப்புறம் கையை முறுக்கி முதுகில் ஒரு கும்பாங்குத்து கொடுப்போம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போயிட்டு இருக்கோம். இதுதான் வந்து ஒரு அரசாங்கத்திடமிருந்து மக்கள் எதிர்பார்ப்பதே தவிர என்ன இருந்துச்சுன்னா உடனே சாரி. பைத்தியக்காரத்தனமா இருக்குது. ஆனால் சார் ஒவ்வொரு அட்டாக் நடக்கும்போது வந்து இதுக்கு மேலே நடக்காமல் பார்த்துக்கிறோன்னு சொல்லி ஒவ்வொரு அட்டாக் நடந்துட்டு தான் சார் இருக்குது. உரி அட்டாக் ஆகட்டும், ஒவ்வொரு அட்டாக்காக இப்போ பார்த்தா பகல்காம் அட்டாக்கு இதுவுமே நடக்காதுன்ற மாதிரி தான் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க. பட் ஆனால் மறுபடியும் அட்டாக் நடக்க தானே செய்ய போகுது. உலகத்தில் எந்த நாட்டாலும் தீவிரவாதத்தை முழுமையாக தடுக்க முடியாது. அன்லஸ் அண்ட் அன்டில் பாகிஸ்தானை நீங்கள் முழுமையாக கண்ட்ரோலில் கொண்டு வர வரைக்கும். அதை புரிஞ்சுக்கணும். என்ன பல தீவிரவாத செயல்களில் பாகிஸ்தான் பின்னணியில் இருக்கின்றது அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் அந்த ஸ்னேக் ஆயில் வைக்கிற மாதிரி அவர் வந்து அங்கே ஆயில் அது இதுன்னு கலாச்சி நிற்கிறாரு ட்ரம்ப். சரி, அதை விட்டு தள்ளுங்க. அவர் அப்படி தான் பண்ணுவார். அவர் இந்த சதுரங்க வேட்டையில் அந்த என்னது ரைஸ் புல்லிங் விற்கிற மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் அதுலேயும் அந்த பஹல்காம் இதில் பொறுத்த வரைக்கும் லோக்கல் சப்போர்ட் இருக்கு. அந்த ஆங்கிள்லையும் என்ஐஏ விசாரணை நடத்தி நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க இல்லையா? அப்போது அவங்கள நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்களா? ஒருவேளை உள்நாட்டில் யாராவது சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏங்க இது மாதிரி பண்ணுறீங்க பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி டிஸ்க்ளைமரோடு சொல்கிறேன் நான். அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா நீங்கள்? உள்ளூர் சப்போர்ட் இல்லாமல் அந்த மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? தீவிரவாத தாக்குதல் அப்படின்றதே வந்து 100% அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி பண்ணணும்னா அதுக்கு ரஷ்யா மாதிரி ஆர் போலந்து மாதிரி அந்த மாதிரி சில நாடுகளில் வந்து அது இல்லவே இல்லைன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு காரணம் என்னன்னா சுற்றி இருக்க நாடுகள் பாகிஸ்தான் மாதிரி கிடையாது. அந்த ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குது. அதனால இனிமே நடக்காதா அப்படின்னா சரி, இங்கே வந்து இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராக வேற ஒருத்தர் போட்டாங்க. என்னத்தை கண்காணிச்சு நிற்கிறாங்க? இந்த மாதிரி இந்த போலீஸ் புரூட்டாலிட்டி இனிமே நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு அண்ணன் ஆர் ஆசா அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார். அது நடக்கதாங்க செய்யும். என்னங்க இதில் வெளிநாட்டு சதி ஒன்றும் கிடையாது. உள்ளுக்குள்ள லா அண்ட் ஆர்டர் மேட்டர் தானே. அதுக்கே என்ன சொன்னார் அண்ணன் ஆர் ஆசா? அப்புறம் இதை போய் நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறீங்க. அங்கே யாராவது திருப்பி கேட்டிருக்கணும். இந்த மாதிரி உங்கள் எம்பி சொல்லியிருக்காரு, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க. இதுக்கு தான் தமிழ் கற்றுக்கணுன்றது. நீங்கள் எங்களை ஹிந்தி கற்றுக்க சொல்லாதீங்க, தமிழ் கற்றுக்குன்னு இவங்க என்ன பேசுகிறாங்கன்றத நீங்கள் கீனாக வாட்ச் பண்ணாலே போதும். இவங்களுக்கெல்லாம் சரியாக நம்ம பதில் கொடுக்கலாம். இதுதான் பாஜக பண்ணுற பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். ஒரு பட்டாலியனே இங்கே அனுப்பிச்சு அட்லீஸ்ட் இங்கே இருக்க யாரையாவது எப்பா அந்த தமிழில் இருக்கிறத ஹிந்தியில் சப்டைட்டிலாவது போட்டு எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் டெய்லி இதை பார்த்துன்னு இருக்கிறோம். இதுவே போதும் அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு. இப்படி ஆரம்பித்தாலே போதும் விக்ரம். அதுக்கப்புறம் யாரும் அங்கே வாயே திறக்க மாட்டாங்க. அதுலேயே அண்ணன் ஆர் ஆசா அவர்களுடைய பேட்டியெல்லாம் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாஜக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அதை புரிஞ்சுக்கணும். சார் உங்கள் அற்புதமான கருத்து லேபாக பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.